உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு திருமணத்திற்கு முன்னே அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதக ஆய்வை செய்ய இருக்கிறோம். இந்த தலைப்பே நம்ம என்ன பேச இருக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நினைப்பது போல் இந்த ஜாதகம் அந்த மாதிரி ஒரு ஜாதகம்தான். திருமணத்திற்கு முன்பே ஒருத்தர் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஏன் அப்படி அவருக்கு ஏற்பட்டது, அதுக்குண்டான கிரக அமைப்பு என்ன, அதற்குண்டான மூல நூல் சொல்லுகின்ற பாடல் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அதனால் தலைப்பில் விருப்பம் இருப்பவர்கள் தொடர்ந்து பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டு தலைப்புக்குள் செல்வோம். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா 19/1/1997 மாலை 5:12 திண்டுக்கல்ல இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். ஜாதகர் மிதுன லக்னம், 4ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு, 7ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும், 8ஆம் இடத்தில் குரு சூரியன், 10ஆம் இடத்தில் சனியும் கேதுவும், 12ஆம் இடத்தில் சந்திரன் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். ஜாதகர் பிறந்தது பிறப்பு திசை சந்திர திசை, 3 வருடம் 25 நாட்கள் இருக்க பிறந்திருக்கிறார். இப்போ இவருக்கு குரு தசை குரு புத்தி போயிட்டுருக்கு இந்த ஜாதகருக்கு. இந்த ஜாதகரும் இந்த ஜாதகருடைய தாயும் ஜாதகம் பார்க்க வந்திருந்தார்கள். ஜாதகரின் தாய் இப்போ இந்த ஜாதகருக்கு திருமணத்திற்காக நான் பார்த்துட்ருக்கோங்க அப்படின்ற ஒரு திருமணம் சம்பந்தமான கேள்வியோடு வந்திருந்தார்கள். இப்போ ஜாதகத்தை ஆய்வு செய்து விட்டு அந்த அம்மாக்கிட்ட சொன்னது, கொஞ்சம் நேரம் உங்கள் பையன் கூட கொஞ்சம் தனியாக பேசணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட உட்கார வச்சு அவர்கிட்ட கேட்டது, தம்பி நீங்கள் திருமணத்திற்காக வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் திருமணத்திற்கு முன்னாடியே உங்களுக்கு இன்னொரு பெண்ணுடைய தொடர்பு இருக்கே, அதுவும் அந்த பெண் விதவையாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கே, உண்மையா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ஆமாங்கய்யா எனக்கு அந்த மாதிரி தொடர்பு இருக்குது அப்படின்றத ஒத்துக்கொண்டார். ஏன் அப்படி கேட்டோம் அப்படின்றதுக்குண்டான ஒரு மூல நூல் சொல்லுகின்ற பாடலை பார்ப்போம். இந்த நூல் ஜோதிட உயிர் கும்மி அப்படின்ற ஒரு நூலில் இருந்து, அதாவது முருகப்பெருமான் அகத்திய பெருமானுக்கு உபதேசித்த நூல் இது. இதில் இருந்து ஒரு பாடல். அந்த பாடல், காமன் வாக்காதி 8 ஈராறில் நிற்க வக்காமத்தில் ஜென்மாதிபதி பாவருடன் கண்டிடவும் நின்றிடவும் மன்றல் மனையொன்றின் பின் மனமுடித்தனங்கோடிணங்கி வாழ்வான் அப்படின்றது அந்த பாடல். இன்னொரு தடவை சொல்கிறேங்க. காமன் வாக்காதி 8 ஈராறில் நிற்க வக்காமத்தில் ஜென்மாதி பாவருடன் கண்டிடவும் நின்றிடவும் மன்றல் மனை ஒன்றிய பின் மனமுடித்தனங்கோடிணங்கி வாழ்வான் அப்படின்றது அந்த பாடல். அதாவது இந்த பாடலுடைய சாராம்சம் பார்த்தீங்க அப்படின்னா, காமன் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதியும் வாக்காதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும் 8-12 இருந்து வக்காமத்தில், அதாவது 7ஆம் இடத்தில் ஜென்மாதிபதி பாவருடன் இருந்தாலும் அல்லது பாவர் பார்க்க அங்கே லக்னாதிபதி இருந்தாலும் மனை ஒன்றிய பின் மனம் முடித்து தனங்கோடிணங்கி வாழ்வான். அதாவது திருமணத்திற்கு முன்னே ஒரு பெண்ணுடன் வாழ்ந்து பின் மனைவியுமாக 2 பெண்களுடன் வாழ்க்கை நடத்துவான் அப்படின்றது தான் அந்த அது பாடலுடைய விளக்கம். இப்போ இதே இந்த ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியாகிய குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைந்து நீசமாக இருக்கிறார். வாக்காதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பாதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறார். லக்னாதிபதி புதன் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல நின்று சனியும் செவ்வாயும் பார்க்கிறார்கள். அந்த சனியும் செவ்வாயும் ராகு கேது கூட சேர்ந்து இருக்கிறாங்கன்றதும் இங்கே குறிப்பிட்டு எடுத்துக்கணும். அப்போ பாடல் கூறியபடி 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் 8-12 மறைந்து லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருந்து பாவர்கள் பார்க்கிறார்கள். செவ்வாய் 4ஆம் பார்வையாகவும் சனி 10ஆம் பார்வையாகவும் பார்த்திருக்கிறார்கள். இப்போ இவருக்கு குரு தசை 14/2/2025 இருந்து தான் தொடங்கியிருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி நடந்தது ராகு திசை. 14/2/2007 இருந்து 14/2
2025 வரைக்கும் அங்கே நடந்திருக்கு. அந்த ராகுவை சனி பார்க்கிறார், செவ்வாய் சேர்ந்து இருக்கிறாரு, நீசம் பெற்ற 7ஆம் அதிபதியாகிய குரு பகவானும் பார்க்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ராகு திசையிலேயே குறிப்பிட்டு சந்திர புத்தி பார்த்தீங்கன்னா 28/7/2022 இருந்து 26/1/2024 வரைக்கும் அந்த சந்திர புத்தி நடந்திருக்கு. புத்திநாதனையும் குரு பார்த்து கொண்டே இருக்கிறார். அதாவது தசாநாதனையும் புத்திநாதனையும் 7ஆம் அதிபதியாகிய குரு பகவான் நீசம் பெற்று பார்த்து கொண்டிருக்கும் அந்த காலத்தில் இவருக்கு இன்னொரு தொடர்பு ஏற்படுகிறது. சரி, ஏன் விதவை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, பொதுவாகவே சுக்கிரனுக்கு சனி செவ்வாய் தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரி தொடர்புகள் ஏற்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறாரு. அதாவது களத்திர காரகனையும் சனி செவ்வாய் சேர்ந்து பார்க்கிறார்கள். அதனால் அவருக்கு அந்த ஒரு விதவையின் தொடர்பு இருக்குது. மேலும் இன்னொரு விதி பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே சுக்கிரனும் புதனும் தொடர்பில் இருந்தாங்கன்னா சேர்ந்து இருக்கிறாங்க, அதுவும் குறிப்பிட்டு 7ஆம் இடம் அதில் இருந்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் அப்படின்றது வந்து விடுகிறது. காமத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டு விடுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா வீரியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்தின் 3ஆம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா 8ல் மறைஞ்சு சுயசாரம் பெற்று இருக்கிறார். சரி, ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் சந்திரன், அவர் ராசியில் உச்சமாக இருக்கிறார். இந்த சூரியனையும் சந்திரனையும் குரு வந்து தொடர்பு படுத்துகிறார். அப்போது வீரியம் இவருக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் வந்துட்டு அங்கே 8-12 ப்ளஸ் நீசகிரகம் தொடர்பு பெற்றதால் இவருடைய வீரியம் அப்படின்றது ஒரு மறைமுகமாகவும் ஒரு நீசத்திற்காகவும் பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. அங்கே நீசம் அப்படின்னு வர்றதாலேயும் அதுவும் ஒரு நீசமான ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருக்கிறது. இந்த நீசமான பெண்ணுக்கு காதல் வருவதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கோ ராசிக்கோ 5, 7, 9 அதிபதிகள் தொடர்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காதல் வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதி புதன், 7ஆம் அதிபதி செவ்வாய், 9ஆம் அதிபதி சனி. இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதனை பார்க்குறாரு, சனியும் புதனை பார்க்குறாங்க. அதனால் இந்த தன்மை அவருக்கு ஏற்பட்டது. பொதுவாக பார்த்திங்கன்னா குடும்பாதிபதியும் 2ஆம் அதிபதியும் மறைந்து விட்டாலே குடும்பம் மறைமுகமாக ஒன்று இயங்கிக்கிட்டே இருக்கும். மேலும் நாம் எப்பொழுதும் சொல்வது போல் தசாநாதனுக்கு சனி செவ்வாய் தொடர்பு வந்தால் அந்த சமயத்தில் தேவையில்லாத விஷயங்கள், விபரீதமான சில விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த ராகு திசை, அவர் செவ்வாய் கூட இருக்க சனி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் வந்துட்டு அந்த மொத்த கிரகம் சனியோட செவ்வாயோட ராகுவோட பார்வை அங்கே 7ஆம் இடத்துக்கு இருந்ததால் 7ஆம் இடம் தொடர்பான ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் இவர் சிக்கி கண்டிருக்கிறார். இப்போது அந்த திசை முடிஞ்சு குரு திசை வந்த உடனே அதில் இருந்து விலகி வரணும் அப்படின்றது ஒரு எண்ணமாக இருக்கணும். அதை கேட்கும் பொழுது அது அப்படியே குறைச்சிக்கிட்டே வர்றேங்கய்யா, அதனால தான் நான் இப்போது திருமணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர் வந்துட்டு அந்த தொடர்பு நம்மகிட்ட சொல்கிறாரே ஒழிய, ஆனால் பாடல் சொன்னது என்னன்னா, திருமணத்திற்கு முன்பு ஒரு தொடர்பு இருந்து வாழ்ந்து மனைவியுமாக 2 பெண்களுடன் வாழ்க்கை நடத்துவான் அப்படின்றது தான் வந்துட்டு அந்த பாடலுடைய சாராம்சம். அதனால் வந்துட்டு இந்த தொடர்பும் அவருக்கு இருக்கும், ப்ளஸ் இவர் திருமணமும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இது இவருடைய விதி கொடுப்பினையாகவும் இருக்கிறது. ஆக இந்த பகுதியில் நம்ம முக்கியமாக தெரிந்து கொண்ட விதி பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் 6, 8, 12 மறையக்கூடாது. ப்ளஸ் 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்து பாவர்கள் தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்றது முக்கியமான ஒரு விதியாக நம்ம இங்கே பார்த்துருக்கிறோம். ஆக இது போல் தொடர்ந்து நம்ம ஜாதக ஆய்வுகளை இங்கே கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.